அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்போரூர் அருகே கீழே விழுந்து விபத்துக்குள்ளான பயிற்சி விமானத்தின் கருப்பு பெட்டி தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விமானப்படையினர் மூலம் தற்பொழுது இந்த கருப்பு பெட்டியானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலை வழங்கிட எமது செய்தியாளர் நித்யானந்தம் நேரலையில் வருகிறார். வணக்கம் நித்யானந்தம், இந்த செய்தி குறித்த முழு தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. நேற்று தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட 2 மணிக்கு புறப்பட்டிருக்கிறது. விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம். சுபம் என்பவர் இந்த பைலட்டாக இதை இயக்கியிருக்கிறார். நேற்று திருப்போரூர் அருகே வந்து கொண்டிருந்த நேரத்தில் திசை மாறுதல் காரணமாகவோ அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா என்பது குறித்தான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திருப்போரூரிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு உப்பளத்திலிருந்து உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு மையம் இருக்கிறது. அதற்கு அருகாமையில் கீழே விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. இதற்கு முன்னதாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்னதாகவே பைலட் அங்கிருந்து பாராசூட் மூலமாக தப்பி உயிர் பிழைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த விமானம் எதன் காரணமாக விபத்துக்கு உள்ளானது என்பது குறித்தான முழு விவரம் என்பது இந்திய ராணுவத்திற்கு தெரிய வர வேண்டும். ஆகவே இது குறித்தான தொடர்ச்சியாக காலை முதலே இதனுடைய கருப்பு பெட்டியை ஆய்வு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கருப்பு பெட்டி கிடைக்கப்பெறவில்லை. காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக 2 ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட விமானப்படையினர் ஒன்று சேர்ந்து அந்த கருப்பு பெட்டியை தேடி வந்த நிலையில் சுமார் ஒரு 15 அடி ஆழத்திற்கு விமானம் வந்த பயிற்சி விமானம் நேரடியாக வந்து மண்ணில் புதைந்திருக்கிறது. ஆகவே அதன் பிறகாக அங்கிருந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களை எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு தகடுகள், விமானத்தினுடைய இன்ஜின், விமானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உபகரணங்களை வெளியெடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகாக உள்ளே இருந்த கருப்பு பெட்டியை தொடர்ச்சியாக 5 மணி நேரமாக முயற்சி செய்து வந்தனர். ஆனால் 15 அடி ஆழத்தில் கருப்பு பெட்டி புதைந்ததன் காரணமாக எடுக்க முடியாமல் காலை 6 மணியிலிருந்து இங்கு அந்த பகுதிகளில் அந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்த சூழலில் சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த கருப்பு பெட்டி என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த கருப்பு பெட்டியில் தான் விமானி இறுதியாக என்ன பேசினார், அதன் பிறகாக விமானி எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு மாறினார், காற்றினுடைய வேகம் எப்படி இருந்தது, பயிற்சி விமானத்துடைய வேகம் எப்படி இருந்தது, இறுதியாக வழக்கமாக ஒரு விமானம் விபத்து உள்ளாக போகிறது என்றால் மேடை கால் அழைப்பது என்பது வழக்கம். மேடை என்பது நான் அவசரமான நிலையில் இருக்கிறேன் என்று ஒரு முறை கூறுவது. ஆனால் 3வது முறையாக மேடை 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 என்று 3வது முறையாக ஒருவர் கூறுகிறார் என்றால் விமானம் நிச்சயமாக விபத்துக்கு உள்ளாக போகிறது. விமானி இறுதியாக அந்த விமானப்படையுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு பேசுகிறார் என்பது. ஆகவே விமானி மேடைக்கால் கொடுத்து 3வது முறையாக மேடைக்கால் கொடுத்ததாக முதற்கட்ட தகவல் என்பது நேற்றே வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அந்த கருப்பு பெட்டியினுடைய முழு விவரங்களையும் எடுத்து டெல்லிக்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதன் பிறகாக அந்த டெல்லியினுடைய ஆய்வு முடிவின் அடிப்படையில் விமானியுடைய தவறா அல்லது உண்மையாகவே தொழில்நுட்ப கோளாறா என்பது குறித்து ராணுவம் கண்டறிய இருக்கிறது. நான் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு விமானம் கீழே விழுந்திருக்கிறது, வெடித்தது, விபத்து. ஆனால் இது தொழில்நுட்ப காரணமாக நடைபெற்றதா அல்லது மனித தவறினால் நடைபெற்றதா என்பது குறித்து விவரமான விசாரணையை ராணுவத்துறையினர் உட்கட்டமைப்பு வைத்து அவர்கள் விசாரிப்பது என்பது வழக்கம். அதாவது கான்பிடென்ஷியல் என்கொயரி என்பார்கள் ராணுவத்தை பொறுத்தவரை. உள்ளே நடைபெறக்கூடிய விசாரணை என்பது வெளியே தெரிய வராது. ராணுவத்திற்கு என தனியாக நீதிமன்றங்கள் உள்ளது. அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்காக இருக்கும். அதன் பிறகு அங்கு விசாரணை நடைபெறும். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ளே வரும். வழக்கமாக ஒரு விமானம் பறக்கிறது என்றால் விமானப்படை தளத்திற்கு தகவல் கூற வேண்டும். அதே போல அவசர காலகட்டங்களில் ஏதேனும் அருகாமையில் தரையிறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தான தகவல்களையும் விமானியும் விமான கட்டுப்பாட்டு அறையும் பேசுவார்கள். ஆனால் இது பயணிகள் விமானம் இல்லாமல் இது இந்திய ராணுவத்திற்கு சொந்தமானது, விமானப்படைக்கு சொந்தமானது என்பதால் தாம்பரம் விமான நிலையத்திலிருந்து தாம்பரத்துடைய ராணுவ விமான நிலையத்திற்கும் இவர்களுக்குமான அந்த தொடர்பு இருந்திருக்கிறது. ஆனால் இறுதியாக மேடைக்கால் கொடுத்ததுக்கு பிறகாக விமானம் விபத்துக்கு உள்ளாக போகிறது என்பதை உணர்ந்த அந்த பைலட் உடனடியாக பாராசூட் மூலமாக தப்பித்து விமானத்திலிருந்து வெளியேறிவிட்டார். விமானத்திலிருந்து வெளியேறியதன் காரணமாக விமானம் நேரடியாக வந்து ஏதோ ஒரு இடத்தில் பூமியில் கீழே விழுந்து வெடிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட சரியாக ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. என்றால் ஒரு பயிற்சி விமானம் புறப்படுகிறது என்றால் ஃபியூல் நிரம்பி இருக்கும் டேங்கில். ஆகவே ஃபியூல் அதிகமாக இருக்கும் பொழுது, எரிபொருள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு இடத்தில் விபத்து ஏற்படுகிறது என்றாலே வெடிக்கும். என்றால் எரிபொருள் ஒரு 1 லிட்டர் குடிநீர் நிரப்பக்கூடிய அந்த தண்ணீர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பினாலே விபத்து என்பது அதிகமாக இருக்கும். அந்த அளவிற்கான டேங்க் முழுவதும் ஃபியூல் இருப்பதன் காரணமாக வெடித்தால் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்பதற்காக உடனடியாக அந்த பைலட் உடனடியாக பாராசூட் மூலமாக தப்பித்திருக்கிறார்.
இது நேற்று நடைபெற்ற சம்பவம். ஆனால் இன்று உண்மையாகவே அந்த பைலட் என்ன செய்தார், எந்த திசையிலிருந்து புறப்பட்டார், எந்த திசையிலிருந்து பயணம் செய்தார், அவர் பயணிக்க கூறிய திசையில் தான் பயணம் செய்தாரா, காற்றினுடைய வேகம் எப்படி இருந்தது, அனைத்து விதமான உள்ளே இருந்த தொழில்நுட்பங்களும், அதாவது சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த புரோட்டோகாலுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்பட்டாரா, அல்லது வேறு ஏதேனும் பட்டன்களை உள்ளே அழுத்தியிருந்தாரா, தொழில்நுட்ப கோளாறு என்றால் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறு, அதாவது இயந்திரம் மூலம் தொழில்நுட்ப கோளாறா, அல்லது உள்ள வயர்கள் அருந்திருந்ததா, அல்லது ஃபியூயல் லீக்கேஜா, என்ன விதமான அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பது குறித்தான முழுமையான விவரம் என்பது அந்த கருப்பு பெட்டியில் தான் பதிவாயிருக்கும். என்றால் விமானத்தை பொறுத்தவரை விமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதியிலிருந்து கருப்பு பெட்டிக்கு தகவல் போகும். ஒரு பட்டனை அழுத்தினால் கூட கருப்பு பெட்டியில் அது பதிவாகும். அந்த வகையில் பதிவாகும் பொழுது அந்த கருப்பு பெட்டி தான் முழுமையான விவரங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு, ஒரு ஹார்ட் டிஸ்க் என்றே கூறலாம். புரியக்கூடிய அளவிற்கு கூற வேண்டும் என்றால் ஹார்ட் டிஸ்க் என்று கூறலாம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக கூற வேண்டும் என்றால் இதை இரண்டு விடயமாக கூறுகிறார்கள். CVR என்பார்கள், அதாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்பார்கள். கடைசியாக விமானப்படை கட்டுப்பாட்டு அறைக்கு என்ன பேசினார் என்பது குறித்தான அந்த ஆடியோ உள்ளே இருக்கும். அதே போல உள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்தான விவரங்களும் உள்ளே அடங்கியிருக்கும். ஆகவே அந்த கருப்பு பெட்டியை 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விமானப்படையினர் மீட்டு எடுத்து சென்றிருக்கிறார்கள். மற்ற வெடித்து சிதறிய அந்த விமானத்துடைய பாகங்களை எல்லாம் சேமித்து வைக்கிறார்கள். என்ற விமானப்படைக்கு சொந்தம், இராணுவத்திற்கு சொந்தம் என்பதால் ஒரு அடி இரும்பை கூட இங்கு விட்டு செல்லக்கூடாது. அது புரோட்டோகால், அது மரபு, அது மட்டுமல்லாமல் கடமை என்பதால் ஒட்டுமொத்தத்தையும் இங்கிருந்து எடுத்து தாம்பரம் விமானப்படைக்கு செல்வதற்காக 5 வாகனங்களையும் லாரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கருப்பு பெட்டியை உடனடியாக விமானம் மூலம் டெல்லிக்கு எடுத்து சென்று விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இன்று பிற்பகலுக்கு பிறகாக ராணுவத்துடைய உயர் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிடுவதும் விசாரணை நடத்துவதற்கான அவர்களும் வர இருக்கிறார்கள் 2 மணிக்கு பிறகாக. ஆகவே காலை முதல் தொடர்ந்து பணியாற்றிய இந்த விமானப்படை ராணுவத்தினர் தற்பொழுது அங்க அந்த வாகனத்திடம் சென்று ஒரு பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். என்றால் அந்த கருப்பு பெட்டி கிடைத்திருக்கிறது. கருப்பு பெட்டியில் தான் விபத்துக்கான முழு விவரம் இருக்கும். அந்த கருப்பு பெட்டியை தற்பொழுது மீட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த சிறிய ரக பயிற்சி விமானங்கள் விபத்து என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்திய ராணுவ படையினரும் அதே போல இந்திய விமானப்படையினரும் இந்த பயிற்சிக்காக எடுத்து செல்லக்கூடிய பயிற்றுநர்களுக்கும் அந்த பயிற்சியை பெறக்கூடியவர்களுக்குமான அந்த கான்வர்சேஷன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய புரோட்டோகாலையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிய வருகிறது. நேரலையில் கூடுதல் தகவலை வழங்கியதற்கு நன்றி நித்யானந்தம்.